Hi everyone, welcome to our channel MK Arts Paradise. இன்னைக்கு நம்ம கிளாஸில் என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளாட் லோடு பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங் ஸ்டிச் தான் நான் இதில் சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ அதோட இல்லாத இது நம்ம பட்டர்ஃப்ளை ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இதுக்கு முந்தின கிளாஸ்லலாம் அந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு தான். ஆனால் அது குறிப்பிட்ட ஒரு எல்லை கோட்டோட நிறுத்திடுறோம். அப்படி நிறுத்தாமல் இதில் என்ன ஷேப் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு ஷேப் எடுத்துகிட்டு அந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சை நம்ம ஒரு குறிப்பிட்ட லெவலில் நிறுத்தாமல் அந்த ஷேப் எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடியுதோ அதை நம்ம சுற்றிலும் ஒரே டைமில் சுற்றி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் ஸ்ட்ரிங் ஸ்டிச்சு. அது எப்படின்றத நான் இப்போ சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். இது ஃப்ளாட் லோடு யூஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடியது. இப்போ நான் உங்களுக்காக போட்டு காமிக்கிறதுக்காக ஒரு ஸ்டார் ஷேப் தான் எடுத்திருக்கிறேன். இந்த ஸ்டார் ஷேப்பில் அந்த ஸ்ட்ரிங் ஸ்டிச்சு எப்படி போடுறது அப்படின்றத பற்றி இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஷேப் எடுத்துகிட்டு இதில் செயின் ஸ்டிச்சு யூஸ் பண்ணி நான் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் ஈவனாக வரணும் இல்லையா, அதுக்காக நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். இப்போ எப்படி பிரித்து காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஷார்ப்போட ஷார்ப் இருக்குது, அந்த ஷார்ப்பு பகுதியை நான் ஸ்ட்ரைட் லைன் கொடுக்குறேன். இந்த இடத்துக்கு நிற்கும். இந்த ஷார்ப்பு பகுதியோட ஸ்ட்ரைட் லைன் இங்கே முடியுது. அடுத்தது இங்கேருந்து நான் எடுக்கிறேன். இங்கேருந்து எடுக்கும்போது எனக்கு இதில் முடியுது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதோட ஷார்ப் லைன் எடுக்கும்போது இங்கேருந்து இந்த நேர்கோட்டில் முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஷார்ப் லைன் எடுக்கிறேன், அது இங்கே முடியும். இந்த ஷார்ப் லைன் எடுக்கிறேன்னா இங்கே முடியும். சும்மா ஜஸ்ட்டு எப்படி வருதுன்றதை நான் லைன் மார்க் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் லைன் மார்க் பண்ணணுன்றதெல்லாம் அவசியம் கிடையாது. இப்போது இதை போட்டுட்டேன் அப்படிங்கிறப்ப நான் ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு வைங்களேன். அதாவது இந்த பெட்டல்ஸை போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த ஷார்ப்புக்கு கொண்டு போகிறேன்னு வைங்களேன். அப்போது எப்படி வருதுன்னா, இந்த சைடு இந்த இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா இந்த சைடு இங்கே போகணும், அதாவது லெஃப்ட் சைடு போகணும். இந்த சைடு இருக்கிறது ரைட் சைடு வரணும். அந்த மாதிரி ஒரு சைடு ஆப்போசிட் போகணும், இன்னொரு சைடு அதுக்கு ஆப்போசிட் வரணும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டாரில் நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். நான் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு லாக் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இங்கே பாருங்கள், அதாவது ரெட் கலர் நான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா இது ஸ்டார் அப்படிங்கிறது நமக்கு கோல்டு கலரோ இல்லை எல்லோ கலரோ போடலாம். இது ஒயிட் கலர் கிளாத் அப்படின்றதுனால அது அந்தளவுக்கு பவராக எடுக்காது. அப்படின்றதுனால நான் ரெட் கலர் கிளாத்து ரெட் கலர் நூல் எடுத்திருக்கேன் ஒயிட் கலர் கிளாத்தில். இப்போது இதுக்கு ஆப்போசிட்ஸ் பகுதி இங்கே பாருங்கள். இந்த இடத்துல நான் ஒரு ஃப்ளாட் லோடு லாங் செயின் போட்டுட்டு ஒரு லாக் செயின் போடுறேன். இதானே நமக்கு ஃப்ளாட் லோட பேசிக்கு. இப்போது திரும்ப ரிட்டர்ன் எடுக்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே இந்த சைடு, அதாவது இந்த லைனில் கொண்டு போவேன். இந்த சைடு போகும்போது இந்த லைனில் கொண்டு வருவேன், அதோட ஆப்போசிட் சைடு. அந்த மாதிரியே நம்ம அந்த ஃப்ளாட் லோட போட்டுகிட்டே போகிறோம். இது எதுக்காக அவுட்லைன் பண்ணுறோன்னா, அந்த ஷேப் கொஞ்சம் கூட செதஞ்சிராமல் இருக்கிறதுக்காக தான் நாம் பண்ணுறோம். இப்போது இந்த சைடு போடுறேன், அந்தாண்ட சைடில் போடுறேன். இந்த மாதிரி நம்ம 1 by 1 போட்டே வரோம். இப்படி போட்டுகிட்டே வரும்போது கரெக்டாக நான் இந்த இடத்துல முடிக்கும்போது இந்த லைன் இந்த இடத்துல முடியணும், அந்த நேர்கோட்டில். அப்படி முடித்தாதான் அதை ஈவனாக ஈக்குவலாக நம்ம போட முடியும். நான் இப்போ இது வரைக்கும் போட்டுட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த சைடும் இங்கே சைடும் போட்டு நம்ம அந்த ஃப்ளாட்லோட கண்டினியூ பண்ணிகிட்டே வரும்போது இது வரைக்கும் நான் முடிச்சிருக்கேன். இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணுவேன்னா, இது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கிறேன், இந்த இடத்துல இந்த சைடு ஃபுல்லாக இப்படி கொண்டு வந்துடுவேன், இந்த சைடு ஃபுல்லாக இங்கே கொண்டு வந்துடுவேன். இப்படி கொண்டு வந்துடும்போது முழுசாக முடிஞ்சிடும். இப்போ அடுத்தது இந்த லைனில் கொண்டு போகும்போது இந்த லைனில் கொண்டு போகலாம். அப்போது அது எப்படி இருக்குன்றதை இப்போ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள். அதேமாரி வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே நான் எடுத்தேன், இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணேன், இந்த லைனை இப்படியே போயிட்டு இப்படியே போயிட்டு இப்படியே போயிட்டு இங்கே நிறுத்துவேன்.
இங்கே ஆரம்பித்த லைனை எங்கே நிறுத்துவேன்? இங்கே போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இந்த இடத்துல நிறுத்திடுவேன். அப்போது இந்த லைன் இந்த பக்கமும் இந்த லைன் இந்த பக்கமும் போய் முடித்து கடைசியாக ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே ஃபுல்லாக ஸ்டார் ஆகிடும். நம்ம எண்டு நாட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதிலேருந்து இது வரைக்கும் முடிக்கிறத காமிக்கிறேன். அதை இது வரைக்கும் முடிக்கிறத போட்டு காமிச்சதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போது நம்ம வந்துட்டு இன்னும் ஒரு சைடும் போட்டு முடிச்சிட்டோம் பாருங்கள். இங்கே ஆரம்பிச்சிருக்கோம், இதை இங்கே கொண்டு நிறுத்தியிருக்கிறோம். இங்கே ஆரம்பித்து இது இங்கே போய் இருக்குது. அதாவது இதோட கண்டினியூட்டி ஆப்போசிட் சைடு, இதோட ஆப்போசிட் சைடு. இப்போது இந்த ஒரு பகுதியும் போட்டாச்சு. இதே மாதிரி தான் அப்படியே ஃபுல்லாகவே சுற்றி 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 நம்ம போட்டுட்டு வந்துட்டு இங்கே முடித்து எண்டு நாட் போட்டுட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டார் வந்து முடிஞ்சிடுச்சு. இதுதான் ஸ்ட்ரிங் ஸ்டிச் அப்படின்றது. இதை முழுசாக போட்டதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு பாருங்கள். முழுசாக போட்டுட்டு இதை சுற்றிலும் ஒரு செயின் ஸ்டிச்சால் ஒரு அவுட்லைனு இல்லைன்னா ஒரு ஜரி த்ரெட்டால் அவுட்லைன் கொடுத்துட்டு நம்ம இதை பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அது எப்படின்றத இதை முழுசாக முடித்ததுக்கப்புறம் பாருங்கள். இது ஃபுல்லாகவே போட்டு முடித்தாச்சு. இப்போ நம்மளோட ஸ்டார் வந்து எவ்வளோ அழகாக எம்போசிங்காக இருக்குதுன்னு பாருங்கள். இதுக்கு அவுட்லைன் வந்து ஜரியில் கொடுத்துருக்குறேன். இதுதான் ஸ்ட்ரிங் ஸ்டிச்சு. இதை நான் வந்து ஸ்டார் ஷேப்பில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து என்ன ஷேப்பில் எடுத்தாலும் அதை வந்து முழுசாக போடலாம், அழகாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேப்ஸ் கொடுக்குறேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், இதில் க்ரீன் கலர் ஸ்டார் போட்டிருப்பேன், அங்கே நம்ம ரெட்டில் போட்டிருப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் ஷேப். இந்த ஹார்ட் ஷேப்பில் இதுக்கு நேராக ஒரே ஒரு கோடு மட்டும் போட்டுட்டு இந்த லைனை இங்கே கொண்டு முடிங்க, இந்த லைனை இங்கே கொண்டு வந்து முடிங்க. இப்படி போட்டிங்கன்னா இதுக்கு ஹார்ட் ஷேப்புக்கு ஸ்ட்ரிங் கிடச்சிக்கும். இதையே நீங்கள் பட்டர்ஃப்ளையில் ட்ரை பண்ணலாம். பட்டர்ஃப்ளையில் ட்ரை பண்ணும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்குது அப்படின்னா இந்த சென்டரை விட்டுருங்க. இந்த ஓரம் இதெல்லாமே இருக்கு இல்லையா, எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல இப்படி இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக இப்படி போய் முடியணும், இது ஃபுல்லாக இங்கேருந்து போயிட்டு முடியணும். அந்த மாதிரி நீங்கள் முடிக்கிறீங்க. அப்படியே இல்லையா, இந்த ஒரு பெட்டல் மட்டும் தனியாக போடுங்க. இந்த பெட்டல் வந்துட்டு தனியாக வேறு ஸ்டிச் போடலாம், இல்லை அதே ஸ்டிச்சு கூட போடலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி ட்ரை பண்ணும்போது இந்த இடத்துல ஆரம்பிக்கிறீங்கன்னா எங்கே வேணாலும் நீங்கள் எடுங்க. இது இங்கே வந்து முடிக்கணும், இது அடுத்ததில் வந்து முடிக்கணும். ஆனால் கரெக்டாக அதோட சென்டர் பார்த்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல இருந்து இப்படி கூட ஆரம்பிக்கலாம், இந்த இடத்துல இருந்து இப்படி கூட ஆரம்பிக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் ஆரம்பிங்க. இந்த ஒரு ரவுண்டை முழுசாக ஈக்குவலாக வரணும். அந்த மாதிரி இதை போடுங்க. இப்போ உங்களுக்கு ஒர்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் ஷேப் வந்து நான் எப்படி இன்னும் போட்டு காமிச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த ஸ்டார் போடுங்க, அடுத்தது இந்த ஹார்ட் போடுங்க, அதுக்கப்புறம் இந்த பட்டர்ஃப்ளை போடுங்க. இந்த 3 இது ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் ஆகிடும். நீங்கள் என்ன ஷேப்பில் வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் போட்டுக்கலாம். இது மட்டுமே நீங்கள் ஒரு கோட்டாக பண்ணால் போதும். டிசைன் ஆகட்டும், இது நம்ம ஷேப்ஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இது நம்ம டிசைனுக்காக எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த 3 மட்டும் போதும். இதை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.